ஏங்க நம்ம தயாராகணுங்க. ரஷ்யா எந்நேரம் அடிச்சிருவாங்க நம்மளையா. ஐயோ! எங்க அதுவும் நாங்க எஸ்தோனியா இருக்கிறோமே ரொம்ப ரொம்ப ரிஸ்க் பொசிஷனுங்க. அப்படிங்கிறது போல எஸ்தோனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஹெனான் பெவ்கூர் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. ஆனா இப்ப தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி உள்ள போய் சொரிஞ்சிட்டே இருந்தா அடிக்கத்தானே செய்வாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ராம்ஸ்டெயின் மீட்டிங் நடந்திருக்கு. இந்த ராம்ஸ்டெயின் மீட்டிங்ல இருக்கக்கூடிய எய்டுகளை பார்த்தாலே இவர் ஏன் பயப்படுறாரு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா ராம்ஸ்டெயின் மீட்டிங் ஜெர்மனில வச்சு நடந்திருக்கு. இந்த டைம்ல இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தனியா உக்ரைனோட அதிபரான செலன்ஸ்கி அவர்களும் ஜெர்மனியோட ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சான்சலர் 2 பேர் தனியா பேசிக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ரொம்ப கூடி கூடி பேசாதீங்க. ஆல்ரெடி மவுஸ் ஓட்டெல்லாம் அதிக அளவுல போயிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு கூடி கூடி பேசுறீங்களோ அந்த அளவுக்கு எலெக்ஷன்ல தோக்கடிச்சு வெளியே தூக்கி எரிச்சிடுவாங்க மக்கள் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் இருந்தாலும் ஜெர்மனி அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. முடிஞ்ச வரைக்கும் உக்ரைனுக்கு உதவலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுது. ஆனா இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படியே கடும் கோவத்துல தானே போயிருப்பாரு. இந்த ராம்ஸ்டெயின் மீட்டிங்ல நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கலாம். ஏங்க ஆயுதம் கொடுங்க அடிக்கலாம் என்னங்க நீங்க அப்படிங்கிறது போல கேட்கலான்ட்டு போயிருப்பாரு. ஆனா இந்த மேற்குலக நாடுகள்லாம் உட்காந்து பேச பேச அப்படியே பரவச நிலை அடைஞ்சிட்டாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. காரணம் என்ன? அந்த அளவுக்கான எய்டுகள். இது போல பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வாட்ஸ்அப்போட சேனல் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஏன்னா நம்ம அன்டைம்ல பதிவுகள் போறதுனால நோட்டிபிகேஷன் கரெக்டா வரமாட்டேது. நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய பதிவுகள் தினமும் பாத்துட்டீங்களா இல்லையா அப்படின்றத ட்ராக் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போறதுக்கு. அது கூடவே கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா த்ராட் இன்ஃபெக்ஷன், அது கூடவே மேப்ல சில பல அப்டேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் கரெக்டா பதிவு போட முடியல இன்னைக்கு. இதுக்கப்புறம் தொடர்ந்து பதிவுகள் வர ஆரம்பிச்சிடும். கூட சூப்பர் தேங்க்ஸ் பண்ணக்கூடிய கோகுல் குமார், மகாதேவன், அப்புறம் ஜானாதோன்ஸ் அவர்கள் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது போல தொடர்ந்து உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த ராம்ஸ்டெயின் மீட்டிங் நடந்தது இல்லையா, அதை பத்தி பார்த்தலாம். ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்பவும் போல இந்த க்ரூஸ் மிசைல் எல்லாம் கொடுங்க, லாங் ரேஞ்ச் மிசைல் எல்லாம் கொடுங்க, எல்லாம் வச்சுக்கிறீங்களா, எடுத்து ரஷ்யா மேல போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் கொடுத்துக்கிறாரு. அப்படியே கொடுத்துருக்கிறாரு. எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்குலக நாடுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா நெதர்லாந்து நாங்க தரங்க உங்களுக்கு மிசைல்கள் F-16 கவலைப்படாதே நண்பா அப்படிங்கிற நெதர்லாந்து தரப்பு சொல்லிக்கிறாங்க. இவங்களோட கெனடா ஒடியாந்துக்கிறாங்க. கெனடா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உக்ரைனோட பைலட்ஸ் இருக்கிறாங்கல்ல எங்க நாட்டுக்கு வந்துட்டாங்க, நாங்க இதுக்கு மேல F-16 ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். என்னங்க என்னங்க F-16 டெலிவரி ஆயிடுச்சுங்கிறாங்க. இப்பதான் வந்திருக்கிறாங்களா அவங்களுக்கு இன்னும் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு. அடடடடா என்ன ரொம்ப ஸ்லோங்க கெனடா நீங்க அப்படிங்கிற சிலர் தரப்புல இருக்குது. ஆத்திரங்கள் வருமா இல்லையா செலன்ஸ்கி அவர்களுக்கு? ஸ்லாவா உக்ரைன் சொல்லக்கூடிய நம்மளுக்கு இப்படி ஏங்க கெனடா பண்ணீங்க? கொடுத்து விடுங்க F-16 எல்லாம். டக்கு டக்குன்னு ட்ரைனிங் கொடுத்து விடுங்க. என்னதான் செய்யறாங்க உக்ரைன் பார்ப்போம். இப்ப வரைக்கும் எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. ஆனா எதுவும் பண்ணமே தெரியல. எடுத்து அப்படியே பலப்பலான்னு ரஷ்யாட்ட காமிச்சிட்டு வாங்க, ஒரு 8வது போய் பார்த்துட்டு வாங்க அந்த டெரிட்டரிஸ்லாம் அப்படிங்கிறது போல இருக்கு. பட் ஆனா எல்லாம் ஆயுதங்கள்லாம் வரணும் இல்லையா, எல்லாம் பார்ட்டா வந்திருக்குங்களாம். அதாவது இந்த பார்ட் மட்டும் வந்திருக்குன்னா உள்ள இருக்கக்கூடிய விஷயம்லாம் இன்னும் சரிப்பர வரல. அதெல்லாம் வந்து எல்லாம் சிம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓட்ட முடியும். அது வரைக்கும் வச்சு ஷோகேஸ் பொம்மையாட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதைவா போய் ரஷ்யா அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் எது எப்படியோ என்னென்னமோ கருத்துக்கள்லாம் வருது. பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த F-16 உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு உதவ போகுதுன்னா, ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் இதெல்லாம் பத்தாதுங்க அப்படிங்கிற சொல்லிக்கிற இந்த ராம்ஸ்டெயின் மீட்டிங்ல நெதர்லாந்து மிசைல் கொடுக்குறாங்க, கெனடா F-16 ஓட்டத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்ப அமெரிக்கா தரப்புல இருந்து புதுசா ஒரு எய்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த தடவை அமெரிக்கா கொடுக்க போற எய்டோட வேல்யூ 250 மில்லியன் அமெரிக்க டாலர். இதுல இந்த ஹிமார்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய மிசைல், ஆர்ட்லரிகள், 155 mm ஆர்ட்லரிகள், அது கூடவே சில டோ டேங்க்ஸ், மிசைல், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கான மிசைல்னு ஒரு நல்ல பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பேக்கேஜ் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து அமெரிக்கா உக்ரைனுக்காக கொடுத்துக்கிறாங்க. அப்படி இன்னொன்னு சொல்ல மறந்துட பாருங்க, கெனடா இருக்கிறாங்க இல்லையா, ஒரு மிசைலா கம்ப்ளீட்டா உக்ரைனுக்கு கொடுத்தாதானே தப்பு. அதனால 80,000க்கும் மேற்பட்ட உதிரி பாகங்கள், மிசைல் தயாரிக்கிறதுக்கான உதிரி பாகங்கள், எப்படி இந்த ராக்கெட் இன்ஜின், இது போல முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்றாங்க. அப்படிங்கிறது போல ரஷ்யன் மீடியாக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உக்ரைனோட மீடியாக்கள் இன்னும் இது போல சொல்லல. F-16 ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அது கூட எய்டுகள் அறிவிச்சுக்கிறாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது தெரியல. ரஷ்யாவோட மீடியாக்கள் இது போல சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்தா பார்க்கணும் கெனடாவோட நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது போல. அங்கேயே எக்கனாமிக்கலி பிரச்சனை தான், மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட டாக்ஸஸ் போட்டுருக்காங்க. இதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல மண்டையில டாக்ஸா போட்டு விரிப்பாங்க அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல.
ஏன்னா சூழ்நிலை இக்கட்டா இருக்கு இல்லையா? ஸோ அதனால அதே போல ஒரு சூழ்நிலையில ரஷ்யாவுக்கு உருவாக்கி இல்லாமா அப்படிங்கிறது போல திரும்பவும் இந்த கேஸ் டேங்கர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் சாங்ஷன் போடலாம் அப்படிங்கிற போல அமெரிக்கா தரப்புல இருந்து சாங்ஷனை ட்ரை பண்ணிக்கிறாங்க. அட போங்க நீங்க வேற ஏங்க அப்படிங்கிறது போல இந்த அமெரிக்காவோட ப்ளூம்பெர்க் இருக்காங்க இல்லையா? அவங்க தரப்புல இருந்து செய்திகள் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, வரலாறு காணாத அளவுக்கு சேல்ஸ் நடந்துட்டு இருக்குதுங்க. அதுவும் யூரோப்பியன் யூனியன் அதிகமான கேஸ் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது. இது எல்லாத்துக்கும் மேல கேஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா பிரச்சனை பெருசா அது எஸ்கலேட் ஆச்சுன்னா ரஷ்யா கேஸ் தரல என்ன பண்றது? வின்டர் வேற வரப்போகுது. வின்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எஸ்கலேட் பண்ணா கூட ஏதாவது புஸ்கா செய்யலாம். இப்போ வந்து சிக்கிட்டோம்னா என்ன பண்றது அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? ஸோ அதனால தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது. அதாவது இந்த அசர்பைஜான்ல இருந்து கேஸை வாங்கினாலுமே ரஷ்யா வழியா தானே போகணும். ரஷ்யா அவங்களோட கேஸை உள்ள விட்டு அசர்பைஜான் தான் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது போல ஏற்றுமதி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அசர்பைஜான் ரஷ்யா கிட்ட இருந்து கேஸை வாங்கி ரஷ்யா வழியாவே யூரோப்பியன் யூனியனுக்கு அனுப்பிட்டு அசர்பைஜான் ஒரு பணத்தை வாங்கி அவங்க ஒரு கமிஷன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ரஷ்யா உங்ககிட்ட கேஸ் வாங்கணும்ல வச்சுக்கன்னு காசு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற கேள்விகள் வருது. கால கொடுமை. அதாவது ரஷ்யா வழியா தான் போயாகணும். ரஷ்யாவோட கேஸை அசர்பைஜான் வாங்கி ரஷ்யாவோட வழியாவே கொடுக்குறாங்களா அப்படின்ற போல நகைச்சுவையா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புலாம் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ரஷ்ய தரப்புலையும் உள்ள இருக்கக்கூடிய பேச்சுக்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த யூடியூப்ல அவங்களும் வீடியோக்கள் போடுறாங்க. அதே போல ரூட்யூப்னு தனியா இருக்கு. அதுல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அடுத்த வீக்கெண்ட் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பேசுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களும் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து எய்டுகளா இருக்கட்டும், சப்போர்ட் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்க இந்த கர்ஸ்க்கு பையெல்லாம் வந்து தாக்க ரஷ்யன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல மோதல் போக்கு தயாராகிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்களும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இது அப்படிங்கிறது போல. அதாவது ஏதாவது செய்யணும் இல்லையா? அமைதியாவே இருந்தா எப்படி நம்ம தலைவர் அப்படிங்கிறதுக்கான ஃப்ரஸ்ட்ரேஷன். மற்றபடி எதுவும் இல்லை. நம்ம இது முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? மக்கள் கொதிச்சு வெகுண்டெழுந்து அவங்க போற கையில எடுத்துக்கணும். இங்க பாரு நான் போறேன் கம்முன் இருந்துரு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல கையில எடுத்துக்கிட்டாதான் இது ஒரு முடிவுக்கு வரும். இல்லைன்னா வராது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. என்ன ஏதுங்கிறத இந்த மேப் வீடியோ பார்க்கும்போது தெளிவா பார்த்துடலாம். பட் இது போல சூழ்நிலைகள் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மேற்குலக நாளும் தயாராயிட்டு இருக்கிறது அவங்களோட பேச்சுக்களையோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உக்ரைன் தயாரா இருக்குதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சைடுல ஒரு வீடியோ பதிவு இருக்கு. திரும்பவும் ஆட்களை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஓடுறாங்க. ஓட முடியாதவங்களா மாட்டிக்கிறாங்க. முடிஞ்சவங்களா ஓடிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஆங்காங்கே அதிக அளவுல நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு அதுக்கான வீடியோ பதிவு சைடுல லோட இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த காட்டு பகுதியெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குது இல்லையா? அதுல 1,55,000 பேர்த்துக்கு மேல இறந்த வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாத்தையும் புதைச்சிட்டாங்க அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது. அது போல செய்யறதுனால அந்த வழியா போகக்கூடிய ரிவர்லாம் கண்டாமினேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம ஏங்க இப்படி செய்றீங்க அப்படிங்கிறது போல கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. மேபி ப்ரொபகண்டாவா கூட இருக்கலாம். ஆனா இந்த வீடியோ பதிவு உக்ரைன்ல தான் எடுக்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இறக்கக்கூடிய விகிதம் இருதரப்புலயும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஒன்ஸ் பேட்டில் ஆஃப் பக்ராஸ்க்கு ஆரம்பிச்சிச்சுன்னா அப்பதான் உண்மையான டெட்லியஸ்ட் பேட்டில்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த உலகம் பார்க்கும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் 2 சிட்டிக்கான சண்டை நடக்கலாம். ஒன்னு வந்து இது பக்ரோஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய பேட்டிலா இருக்கு. இதை விட இன்னொரு மிகப்பெரிய பேட்டில் கண்டிப்பா கிரமட்டாஸ்க்கு நடக்கும். மேபி வேற ஏதாவது ஒரு சிட்டிக்கு நடக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கப்புறமும் ஒரு ஃபைட் இருக்கும். பக்ரோஸ்க்கு தான் வந்து வின்டர் அஃபென்சிவ்ல வந்து ரஷ்யாக்கு இப்போ ஒரு செக் வச்சிருக்காங்க. நீங்க கர்ஸ்க பாக்குறீங்க பக்ரோஸ்க பாக்குறீங்களா அப்படிங்கிறது போல ரஷ்யா கர்ஸ்க்கு கண்டுக்காம பக்ரோஸ்க்குலேயே முழு கவனத்தையும் செலுத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த இந்த பேட்டில் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு பேட்டில் வரும். ஏன்னா இப்போ எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. திரும்ப ரீக்ரூப் ஆகி ரெடி ஆகி இது போல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றதுக்கு திரும்ப 1 வருஷம் ரஷ்யாக்கு இருக்கும். ஸோ அந்த ஏன்னா மிகப்பெரிய பேட்டிலா இருக்க போகுது. பேட்டில் ஆஃப் பக்ரோஸ்ங்கிறது லேஸ்ல இருக்க போகுது. மேபி ரஷ்யா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கலாமா இருக்கலாம். பட் ஒன்ஸ் இந்த பேட்டில் ஆஃப் பக்ரோஸ்க்கு ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப டெட்லியா இருக்க போகுது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த வின்டர் பேட்டில் ரொம்ப கொடூரமா இருக்க போகுது. ஸோ உக்ரைனை வின்டருக்காக தயார் பண்ணும் இல்லையா? ஆனா உக்ரைன்ல எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அப்படியே ஓஹோன்னு இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் ரெடி பண்றதுக்காக யூரோப்பியன் யூனியன் தரப்புல இருந்து 40 மில்லியன் யூரோ வந்து பாத்தீங்கன்னா எய்டு அறிவிச்சுக்கிறாங்க. ரெடி பண்ணிக்கங்க, ஜமாய் பண்ணுங்க. இதனாலதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே உக்ரைன் வந்து பரவச நிலை அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற அதிகமான எய்டுகள் இல்லையா? இன்னும் நிறைய நபர்கள் கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. அது கூடவே ஜெர்மனி தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட்லரிகள்லாம் அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ பல நாடுகள் இதுக்கப்புறம் லைன் கட்டி வந்து நாங்க இது தரோம் நாங்க அது தரோம் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தயார் பண்ணணும் இந்த வின்டர் பேட்டில் ஆஃப் பக்ரோஸ்க்காக. அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ரஷ்யா சும்மா இருக்காங்களா? தொடர்ந்து தாக்குதல் தாங்க. அவங்க நிப்பாட்டவே மாட்டுறாங்க. அதாவது தினமுமே கண்டினியூஸா அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் செப்டம்பர் 5ஆம் தேதி நைட்ல இருந்து செப்டம்பர் 6ஆம் தேதி அதிகாலை வரைக்குமே
அதுக்கப்புறமாச்சு நின்னுதான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஆனா இப்ப வரைக்கும் 44 ட்ரோன்கள வந்து ஏவி விட்டுருக்காங்க. பல இடங்கள்ல வெடி விபத்து நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா லிவிவ் ஓப்லாஸ்ட்ல லாரிகள்லாம் நின்றுருக்குது. அது சிவிலியனுங்க. அது மேல வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க. பயங்கரமான இழப்புகள் நடந்துச்சு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புல சொல்ல. ஆனா ரஷ்ய தரப்பு வந்து ஏங்க அது வெடிச்சத பார்த்தாலே தெரியலையா? அதுல ஆயுதம் தான் இருந்தது அப்படிங்கிற அவங்க தரப்புல சொல்ல. ஆனா இரு தரப்புலயும் மாறி மாறி இல்ல 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 அப்படின்னு மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. இரு தரப்பு சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்ககிட்ட சொல்லியாச்சு. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு அது சிவிலியனா மிலிட்டரியா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஸோ இது போல தாக்குதல்கள் அங்க பிரதானமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த 44 ட்ரோன்கள் வந்தது இல்லையா? அதுல 27 ட்ரோன்கள் தான் டவுன் பண்ணிக்கிறாங்க. கூட சில மிசைல் தாக்குதலும் இருந்ததா உக்ரைன் தரப்புல சொல்லப்பட்டு வருது. பதிலுக்கு உக்ரைன் எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் அதுவும் சர்ஃபேஸ் மிசைல்கள் இருக்கு இல்லையா? சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். ரஷ்யாவோட நொவோரோசிஸ்க் இந்த பகுதி இது வந்து கிருஷ்ணோடார் பகுதியில் இருக்க கிராய் பகுதியில இந்த கிரீமியாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ஒரு ஒப்லாஸ்ட். அந்த ஒப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நேவல் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினதா சொல்லப்பட்டு வருது. அதுக்கான வீடியோ பதிவு சைலோட இருக்கு. இதனால என்னென்ன அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியல. பிரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் தான். அடுத்தடுத்த கட்டத்துல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா இத்தனை நடந்துமே இப்ப வரைக்கும் நடுநிலை தவறாம ஒரு நாடு யூரோப்ல இருக்கு அப்படின்னா அது ஹங்கேரி அப்படிங்கிற சொல்லிடலாம். ஏன்னா இப்ப வரைக்குமே ஹங்கேரி தரப்பு வந்து ரஷ்யாவுக்கும் போயிட்டு வராங்க. யூரோப்பியன் யூனியன் மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. எல்லாம் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கூட விக்டர் ஆர்பன் அவர்கள் இந்த பிரச்சனையை முடிக்கணும் 2 பேரும் உட்காந்து சுமூகமா தீர்வு காணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது போல நடக்குமா என்ன அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.